எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேஜஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் மசாலா பேஸ்ட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருந்த 500 கிராம் மட்டன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மட்டன் பீசஸ்க்கு டச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 4 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிட்டு 2 ஸ்பூன்ஸ் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன்ஸ் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 7 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்டீம் ஃபுல்லாக மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ½ லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, ஈஸியான மட்டன் கறி ரெடி. நீங்கள் இந்த மட்டன் கறியை சுட சுட ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். See you soon in another recipe video. Yours Tejas Kitchen Tamil. நன்றி.